ஏய் என்ன பண்ற? படிக்காம படம் வாங்கிச்சுன்னுக்குறேன். பா எக்ஸாமே முடிஞ்சிச்சுப்பா. ஏய் ஏன் எக்ஸாம் முடிஞ்சா படிக்கக்கூடாதா? பா எக்ஸாம் முடிஞ்சு கூட படின்றீங்க, நான் என்ன ரொம்ப படிக்கிறது? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா ஹிந்தி படி. அது இந்தியா பாடி பார்சாரதி. டேய் நம்ம சங்கர் சார் இருக்கார்ல, அவர் பையன் ஹிந்தி படிக்கிறானா, பெருமையாக சொல்கிறாரு. ஆனால் என் பையனுக்கு ஹிந்தி தெரியல. எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? ஆஹா பா அவனுக்கு தமிழ் தெரியாதுப்பா, எனக்கு ஹிந்தி தெரியாதுப்பா. இதுல என்ன பாசிங்க இருக்கு? இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. அது இல்லைடா, ஹிந்தி கற்றுக்கணுன்னா இந்தியாவில் எங்கே போனாலும் போஷிக்கலாம், தெரியுமா உனக்கு? பா அப்ப ஏன்பா ஹிந்தி தெரிஞ்சவன் தமிழ்நாட்டுக்கு வரான்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவன் வேலை செய்ய வரான்டா. பா அவன் தேவைக்கேற்ப தமிழ் கத்துக்கிறான்ல, அது போல் நானும் அங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்தா கத்துக்கிறேன்ப்பா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. ஏய் இந்தியாவில் ஏன் தமிழ்நாட்டில் கூட தமிழுக்கு மதிப்பே இல்லை, வேல்யூவே இல்லையா. எல்லாருமே ஹிந்தி படிக்கணுமா. எல்லாருமே என் பிள்ளை ஹிந்தி படிக்குது ஹிந்தி படிக்கும் பெருமையாக சொல்கிறாங்க. ஸ்கூலில் கூட நிறையா ஸ்கூலில் எல்லா ஸ்கூலுமே ஹிந்தியில் மாற்ற போகிறாங்களாம். இப்போ எல்லாம் ஹிந்தி தான் படிக்கணும். நீ என்ன படிக்க மாட்டேன்னு சொல்கிற? பா எனக்கு தமிழ் ஆங்கிலமே போதும்பா. எதுக்கு? பா என்னால் தாய்மொழியில் தான்ப்பா எளிமையா புரிஞ்சிக்க முடியும். கேள்வி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி சரி தாய்மொழியில் புரிஞ்சுக்கிற, ஆனால் ஆங்கிலம் அந்நிய மொழி தானே, அதை மட்டும் படிக்கணும்னு சொல்கிற. நம்ம இந்தியை படிக்கக்கூடாதா? What nonsense you are talking about me? பா ஆங்கிலம் என்னை உலகத்தோட இணைக்குது. இப்போ ஹிந்தி படின்னு திணிக்குது. மர்க்கா சொல்லு. ஆங்கிலம் என்னை உலகத்தோட இணைக்குது. இப்போ ஹிந்தி படின்னு திணிக்குது. மர்க்கா சொல்லு. படின்னு திணிக்குது. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க.